திருப்பூர் மாவட்டத்தில் 15 வயது மதிக்கத்தக்க ஒரு பெண் தனது பள்ளியில் படிக்கும் தன்னை விட 2 வயது மூத்த பையன், அதாவது 17 வயசு பையன் கேட்டான்னு சொல்லிட்டு ஒரு மொபைல் வந்து ஆப்பிள் ஐஃபோன் வாங்கி கொடுத்துருக்காங்க. இதுக்கு என்ன காரணம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, அந்த பெண்ணுக்கு வந்துட்டு ஆன்லைன் கிளாஸுக்காக அவங்க அம்மா அப்பா வந்து மொபைல் வாங்கி கொடுத்துருக்காங்க. அந்த பொண்ணு வந்து ஆன்லைன் கிளாஸ்னால் அதை மட்டும் அட்டன் பண்ணிவிட்டு இவங்க திருப்பி வாங்கி வச்சுருந்துருக்கணும். அதையெல்லாம் விட்டுட்டாங்க. இன்ஸ்டாகிராமு, டெலகிராமு எல்லா ஆப்புகளையும் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதை எல்லாமே இவங்க வந்து தட்டி கேட்காதனால அந்த பெண் இன்ஸ்டாகிராம் மூலியமாக தான் அந்த பையனுக்கு வந்து பழக்கமாயிருக்கு. மெசேஜ் பண்ணியிருக்காங்க, சேட்டிங் பண்ணியிருக்காங்க. அப்போ அந்த பையன் கேட்டதுக்காக இந்த பெண் அவங்க அம்மாவனுடைய நகையை 5 to 7 பவுன் நகை இருக்கும், அதை எடுத்து கொண்டு போய் அடமானம் வச்சு அந்த பையனுக்கு பணம் கொடுத்து ஐஃபோன் வாங்கி கொடுத்துருக்கு. நீங்கள் எல்லாருமே பேரண்ட்ஸுக்கு வந்துட்டு மொபைல் வாங்கி கொடுக்குறீங்க, நம்ம அதை வந்து தவறாக சொல்லவில்லை. அப்படி நீங்கள் மொபைல் வாங்கி கொடுக்குறீங்கன்னா அந்த ஆன்லைன் கிளாஸ் முடிஞ்சதையுமே திருப்பி நீங்கள் வாங்கிடணும். அதை நீங்கள் வந்து செக் பண்ணணும். நீங்கள் செக் பண்ணல அப்படின்னா இந்த மாதிரி பல தவறான விஷயங்கள் நடக்கத்தான் செய்யும். நீங்கள் மொபைல் கொடுத்துட்றீங்க, படிக்கிறதுக்கு மட்டும்தான் மொபைல்னு சொல்லி வாங்கி கொடுத்துட்றீங்க. கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் திருப்பி வாங்கி வச்சுருக்கணும் இல்லையா? நிறைய குழந்தைகள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம், டெலகிராமு, இப்போ அதை விட டிக்டாக் அந்த மாதிரி நிறையா வந்துடுச்சு. எல்லாம் யூஸ் பண்ணி டான்ஸ் ஆடுறது, அவங்களாம் ஷார்ட்ஸு, ரீல்ஸ் இந்த மாதிரி போட்டு குழந்தைகளை வந்து நீங்கள் இப்போ வந்து சந்தோஷமாக நினைக்கிறீங்க. அந்த குழந்தைகள் வந்து தவறான வழிக்கு போகிறதுக்கு 100% காரணம் பேரண்ட்ஸ் தான். இனிமேலும் பெற்றோர்கள் எல்லாருமே உங்கள் குழந்தைகளுக்கு கொடுத்துருக்க மொபைலை ஆன்லைன் கிளாஸ் முடிஞ்சதையுமே திருப்பி வாங்கிக்கோங்க. அப்பொழுதுதான் உங்களுடைய குழந்தைகள் இந்த மாதிரி பல தவறான விஷயங்கள்லேருந்து பாதுகாக்கப்படும். ரெண்டாவது வந்து உங்கள் குழந்தை என்னென்ன பண்ணுறாங்க நீங்கள் கம்பல்சரி வாட்ச் பண்ணணும். ஏன்னா முதல்ல வந்து கூட்டு குடும்பமாக இருந்தப்போ அந்த தாத்தா பாட்டி எல்லாமே குழந்தைகள் எங்கே போகிறாங்கன்னு கம்பல்சரி விசாரிப்பாங்க. ஒரு 5-6 மணிக்கு மேலே டியூஷனுக்கு போனால் லேட் ஆச்சுன்னு அந்த மாதிரி நிறைய செக்யூரிட்டியாக இருப்பாங்க பொண்ணுக்கு. ஏன்னா பொண்ணுனுடைய வாழ்க்கையை தான் ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்ப்பாங்க. அப்படி நீங்கள் வந்து உங்களோடக்கு ஒர்க்கிங் டைம் அதிகமாக இருக்கும், நீங்கள் நிறையா சில டைம் பார்க்க முடியாது. அது வந்து உங்களோட ஒர்க்கிங் டைமிங் எல்லாமே ஓகே. ஆனால் உங்கள் பெண் நீங்கள் ஒர்க்குன்னு போகும்போது உங்கள் பெண் இங்கே நடக்கும் தவறான விஷயங்களுக்கு அடிமையாகி அவங்களோட வாழ்க்கை கேள்விக்குறியானால் அதுக்கு 100% காரணம் பெற்றோர்கள் தான். நீங்கள் செய்யும் தவறு தான் உங்கள் குழந்தையை பாதிக்கும்.